திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் துதி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவள் புராண கதை உலகறிய பிரித்துரைத்த செல்வமலி குன்றத்துள் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருத்தொண்டர் தொகை. மென்னிய சீர்மறைநாவர் நின்றவூர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கு மடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாட்கு அடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாமாறனடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில்லா அம்மானுக்கு அன்பர்வாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் பெயர்கோள் கலிக்காமன் நாயனார் புராணத்தில 3231 படிக்க போறோம். அண்டி படியுங்கோ. திருச்சிற்றம்பலம். 3231 பாடலன். வளவர் பெருமான் மணியாரம் சாத்திக் கொண்டு வரும் பொன்னி கிளரும் திரைநீர் மூழ்குதரும் வளவி போக கேதமுற அளவில் திருமஞ்சன குடத்துள் அது புக்காட்ட அணிந்தருளி தளரும் அவனுக்கு அருள் புரிந்த தன்மை திறக்கச் சாற்றினார். தெளிவுரை. சோழ மன்னர் மணிமாலை அணிந்து கொண்டபடியே காவிரியின் கொளிக்கு மலைகளையுடைய நீரில் முழுகுதரும் அது நீருள் தவறி விழுந்து போக அதனால் மன்னர் வருத்தமடைய அளவில்லாத திருமஞ்சன குடத்துள் அது புக மஞ்சனம் சூட்டிய போது அதை இறைவர் அணிந்து மனம் தளர்ந்திருந்த அந்த அரசனுக்கு அருள் புரிந்த தன்மையை சிறப்பித்து ஏற்றருளினார். சாட்டி அங்கு தங்குநாள் தயங்கும் பவளத் திருமேனி நீட்டார் கோயிலும் மருங்கும் சென்று தாழ்ந்து நிறைவிருப்பால் போற்றி அங்கு நின்றும் போய் ஒருவில் அன்பர் மருவியதொண்டு ஆற்றும் பெருமை திருப்பாச்சில் ஆச்சிராமம் சென்றடைந்தார். திருப்பதிக மாலை பாடி அப்பதியில் சுந்தரர் தங்கியிருந்தார். அந்நாட்களில் விளங்கும் பவளம் போன்ற திருமேனியில் திருநீற்றுடையவரின் கோயில்கள் எப்பக்கத்திலும் உள்ளனவற்றை போய் வணங்கி நிறையும் விருப்பால் துதித்து அங்கிருந்து மேல் சென்று ஒப்பில்லாத தொண்டர்கள் பொருந்திய தொண்டு செய்யும் பெருமையுடைய திருப்பாலாச்சிரமத்தினை போய் அடைந்தார். அண்டி படியுங்க. மற்ற வரையில நீங்க படி. ஓகே. பாடலன் 3233. சென்று திருக்கோபுரம் இறங்கி தேவர் மெறிந்த திருந்து மணி முன்றில் வலங்கொண்டு உள்ளணைந்து முதல்வர் முன்பு வீழ்ந்திறங்கி நன்று பெருகும் பொருட்காதல் நயப்பு பெருக நாதரெதிர் நின்று பெறவி நினைந்த பொருள் அருளாதொழிய நேர் நின்று. தெளிவுரை. போய் கோபுரத்தை வணங்கி தேவர்கள் பெருகியுள்ள திருத்தப்பாடுடைய அழகிய முற்றத்தை மலமாக வந்து உள்ளே சேர்ந்து இறைவரில் திருமுன்பு நிலமுற வீழ்ந்து வணங்கி நன்மை பெருகும் பொருளை அடையும் விருப்பத்தால் இறைவர் எதிரே நின்று வழிபட்டு தாம் எண்ணிய பொருளினை இறைவர் அருளாமல் போக திருமுன்பு நின்று அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திருத்தோழமை பணியாற் பொன்பெறாத திருவுள்ளம்புழுங்க அழுங்கிப் பிறம் பொறுபால் முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே முறைப்பாடுடையார் போல் என்பு கரைந்து பிரானாள் மற்றிலையோ என்னவெடுக்கின்றார். அன்பு நீங்காத அச்சத்துடன் பொருந்திய தோழமையை பணிவிடையினால் தாம் எண்ணியபடியே பொன் கிடைக்கப் பெறாத உள்ளத்தில் புழுக்கமுண்டாக வருந்தி வெளியே நின்ற தொண்டர்களை முகன் நோக்கி தம் முறையீட்டை உரைப்பவர் போல எலும்பு கரைந்துருக பிரானர் மற்றிலையோ என்ற கருத்து கொண்ட முடிவு அமைய பதிகத்தை தொடங்குபவராய்
நித்தமும் நீங்கா நிலைமையின் நீங்கி நிலத்திடை புலங்களும் பிறப்பால் உய்த்த காரணத்தை உணர்ந்து நொந்தடிமை ஒருமையாம் எழுமையும் உணர்த்தி எத்தனை அருளாதொழியினும் பிரானார் இவரலாதில்லையோ என்பார். வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும் என வலுத்தினவர் வழித்தொண்டர். தெளிவுரை. ஒரு நாளும் நீங்காத நிலைமையின் திருக்கையிலை நின்றும் நீங்கி இந்த நிலத்திடத்தின் அறிவுடன் பொருந்தும் பிறவியிடத்தில் செலுத்திய காரணத்தை மனதில் உணர்ந்து வருந்தி அடிமைத்திறத்தின் ஒருமைப்பாடானது 7 பிறப்பிலும் தொடர்கின்ற இயல்பை எடுத்துச் சொல்லி எவ்வளவும் திருவருள் புரியாது ஒளியினும் இறைவர் இவரல்லாது இல்லையோ என்று முடிப்பாராகி வைத்தனன் தனக்கே தலையும் என்ற நாவும் தலையும் என் நாவும் என தொடங்கி நம்பியாரூரர் துதித்தார். இவ்வகை பரவி திருக்கடை காப்பும் ஏசினவல்ல என்று செப்ப மெய்வகை விருப்பு தன் பெருமானார் விழுநிதி குறையளித்தருள மைவளர் கண்டர் கருணையே பரவி வணங்கிய பதிகிடை வைகி எவ்வகை மருங்கு முறையவர் தம்பதிகள் இறைஞ்சு இயங்கி இருந்தனர் சில நாள் நாவலூரர் இவ்வாறு துதித்து ஏசின அல்ல என்ற திருக்கடை காப்பும் சேர்த்து பாட மெய்யன்பையே விரும்பும் தம்மிறைவர் தூய நிதி குவையை அளிக்கவே திருநீலகண்டரின் பெருங்கருணையை துதித்து அப்பதியில் தங்கி பக்கத்தில் எப்பக்கத்தும் உள்ள இறைவரின் பதியங்களை வணங்கி மீண்டும் அங்கு எழுந்தருளி சில நாட்கள் தங்கி இருந்தார். அப்பதி நீங்கி அருளினாற் போகி ஆவின் அஞ்சாடுவார் நீடும் எப்பெயற்பதியும் இருமருங்கிறங்கி இறைவர் வஞ்சீலியை எய்தி பைப்பணி அணிவார் கோபுரம் இறங்கி பாங்கமர் புடைவனங்கொண்டு துப்புரள் வேணியார் கடல் தொழுவார் தோன்று கங்காளரை கண்டார். அந்த தலத்தை நீங்கி விடைபெற்று போய் ஆன் 5 என்னும் பஞ்சகவ்ய திருமஞ்சனம் ஆடியருளும் இறைவர் எழுந்தருளியுள்ள எல்லா பதிகளையும் காவிரியின் 2 கரை பக்கங்களிலும் போய் வணங்கி இறைவரின் திருப்பஞ்சீலியை போய் சேர்ந்து நச்சுப்பையுடைய பாம்பை அணிந்து சிவபெருமானின் கோயில் கோபுரத்தை வணங்கி பக்கத்தை சுற்றி வலமாக வந்து பவளம் போல சிவந்த தடியுடைய இறைவரின் அடிகளை வணங்கும் நம்பியாரூரர் முன்னே தோன்றியருடைய கங்காள கோலம் உடைய இறைவரை கண்டார். கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொலிதர கைகுவித்து இறஞ்சி பண்டரை குழலார் மெனங்கவர் பலிக்கு வருந்திருவடி கண்டவர்கள் கொண்டதோர் மயலால் வினவு கூற்றாக குலவு காருளாவியவென்று அண்டர் நாயகரை பெறவியாரணிய விடங்காரம் அருந்தமிழ் புனைந்தார். அங்கனம் இறைவரை கங்காள கோலமுடையவராக கண்ட நம்பியாரூரர் பக்தியால் தம் கண்களினின்றும் ஆனந்த வெள்ள நீர்வடிய கைகள் குவித்து வணங்கி வண்டுகள் விரும்பி வாழும் கூந்தலையுடைய மங்கையரின் உள்ளத்தை கவர்கின்றபடி வரும் இறைவரின் திருவடிவினை பார்த்து அவர்கள் கொண்ட மையலால் வினவுகின்ற பொருளுடைய சொற்களாக அமைத்து விளங்கும் சொல் காருளாவிய என தொடங்கி தேவதேவரை போற்றி ஆரணிய விடங்கரே என்ற முடிவுடைய அரிய தமிழ் மாலை பாடி பரவிய பதிகம் திருக்கடை காப்பு சாத்தி முன் பணிந்தருள் பெற்று கரவிலன்பர்கள் தங் கூட்டமுந்தொழுது கலந்தினிதிருந்து போந்தருளி விரவிய ஈங்கோய் மலை முதலாக விமலர் தம் பதிபல வணங்கி குரவலர் தோலை அணிதிருப்பாண்டி கொடுமுடி அணைந்தனர் கொங்கில். மேற்கூறியபடி பாடி துதித்து திருப்பதிகத்தின் கடைக்காப்பு பாடி திருமுன்பு வணங்கி அருள்விடை பெற்று கொண்டு கரவு இல்லாத தொண்டர் கூட்டத்தை தொழுது அவர்களுடன் கலந்து இனிதாய் இருந்து மேலே போய் பொருந்திய திருவீங்கோய் மலை முதலாக இறைவரின் பதிகள் பலவற்றையும் வணங்கி சென்று கொங்கு நாட்டில்
குரவ மலர்கள் பூப்பதற்கு இடமான சோலைகள் அழகுபடுத்தும் திருப்பாண்டி கொடுமுடியைச் சேர்ந்தார். பொங்கினிற் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன்குறுகி சங்கவன் குளையார் உளைவலம் செய்து சார்ந்த அடியினைதனில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிடத் தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி இங்கிவர் தம்மை மறக்க ஒண்ணாததென்று எழுந்தமை குறிப்பினில் எடுப்ப கொங்கு நாட்டில் காவிரியின் கரையில் உள்ள கரையூர் பாண்டி கொடுமுடி கோயிலின் முன்னம் சேர்ந்து சங்கால் ஆன காதணியை அணிந்த இறைவரை கோயிலைச் சுற்றி வலமாக வந்து சேர்ந்து திருவடிகளில் அன்பால் வணங்கி மேன்மேலும் பொங்கிய ஆசை மேலும் பெருகத் தொழுது இறைவரின் பொன்மேனியை பார்த்து இங்குள்ள இறைவரை மறக்கொண்ணாது என்று உள்ளத்தில் எழுந்தமை குறிப்பால் தொடங்கிட பாடலன் 3241. அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம் அஞ்செழுத்தறிய எப்பொழுதும் எண்ணிய நாவேயின் துறை பெருக இடையராதியம்புமன்றிதனை திண்ணிய உணர்விற்கொள்பவர் மற்று பற்றிலேன் எனச் செழுந்தமிழால் மற்று பற்றிலேன் என்று நன்னிய அன்பிற் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம். தெளிவுரை. பெருமையுடைய இறைவனின் திருவடிகளை நான் மறந்தாலும் அவரது திருப்பெயரான ஐந்தெழுத்து பழகிய நாவே இனிய சுவை பெருக இடையராது கூறும் என்ற இக்குறிப்பை தம் உரைப்புடைய உணர்வால் கொள்வாராய் மற்று பெற்றென கின்றியென தொடங்கி செழுமையான தமிழால் பொருந்திய அன்பினால் கட்டுப்பாடு பெறும்படி நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடியருளினார். உலகலாமுய்ய உறுதியாம் பதிகம் உரைத்து உணர்வுறா ஒருமை நிலவிய சிந்தையுடன் திருவருளால் நீங்குவார் பாங்குணற்பதிகள் பலவும் முன்பணிந்து பெறமர்தாள் போற்றி போந்து தன் பரிமலர் படப்பை குலவுமக் கொங்கிற் காஞ்சி வாய்ப்பேரூர் பொருகினார் முருகுமாதரவாள். உலகமெல்லாம் உய்யுமாறு உறுதியை அளிப்பதான நமச்சிவாய திருப்பதியத்தை பாடி மெய்யுணர்வு இடையறாத ஒன்றுபட்ட தன்மை நிலைபெற்ற உள்ளத்துடன் அருள் விடை பெற்று அவ்விடத்தினின்று நீங்கி பக்கத்தில் உள்ள பதிகள் பலவற்றையும் முன்னே வணங்கி இறைவரின் அடிகளை துதித்துச் சென்று குளிர்ந்த பூக்களையுடைய ஆற்றின் பக்கத்தின் குளிர்ந்த நிலங்களையுடைய விளக்கமான மேல் கொங்கு நாட்டில் உள்ள காஞ்சி என்ற பேராற்றின் கரையில் உள்ள திருப்பேரூரினை மிக்கு எழும் பேரன்பினாலே போய் அடைந்தார். அத்திருப்பதியை அடைந்து முன் தம்மை ஆண்டவர் கோயிலுள் புகுந்து மெய்த்தவர் சூழ வலங்கொண்டு திருமுன்வார் தம் எதிர் விளங்க நித்தனார் தில்லை மன்றுள் நின்றாடல் நீடிய கோலம் நேர் காட்ட கைத்தரங்குவித்து கண்களானந்த கருளி நீர் பொழிதர கண்டார். தெளிவுரை. அந்த தலத்தை அடைந்து முன்னால் தம்மை ஆண்டருளிய இறைவரின் கோயில் உள்ளே போய் மெய்த்தொண்டர்கள் பக்கத்தே சூழ்ந்திட பலமாக வந்து தம் எதிரில் இறைவர் தில்லை சிற்றம்பலத்தில் நின்று ஆடுகின்ற பெரும் திருக்கோலத்தை நேராய் இங்கு காட்டிட இரு கைகளையும் தலைமீது கூப்பி கண்களில் நின்று ஆனந்த கண்ணீர் ஆற்றை போல் பெருக கண்டு மகிழ்ந்தார். திருச்சிற்றம்பலம். காண்டலும் தொழுது வீண்டு உடல் எழுந்து கரையினாலன் பெண்பினை அன்பினை உருக்க என்பினை உருக்க பூண்ட ஐம்புலனிற் புலப்படா இன்பம் புணர்ந்து மெய்யுணர்வினிற் பொங்க தாண்டவம் புரியதும் தம்பிரானரை தலையிட கிடைத்தபின் சைவ ஆண்டகையாருக்கருந்த அந்நிலைமை விளைவையார் அளவறிந்துரைப்பார். இங்கனம் காட்சி தந்ததைக் கண்டவுடனே வணங்கி நிலம் பொருந்த வீண்டு உடன் எழுந்து நின்று கரையில்லாத அன்பு எலும்பையும் முறுக்கிட
பொருந்தி 5 புலன்களாலும் அறியப்படாத பேரானந்தம் உள்ளே கலந்து மெய்யுணர்வில் பெருக நடனமாடும் தம் சிவபெருமானை நேரே பெறுமாறு கிட்டிய பின்பு சைவ தகைமையர்களான சுந்தரர்க்கேற்பட்ட ஆனந்த விளைவை அறிந்து உரைக்க வல்லவர் யார்? யாருமிலர். அந்நிலை நிகழ்ந்த ஆரருள் பெற்ற அன்பனார் இன்ப வெள்ளத்து மென்னிய பாடல் மகிழ்ந்துடன் பெறவி வளம்பதி அதனிடமெருவி பொன்மணி மன்றுள்ளெடுத்த சேவடியார் புரிநடங்கும்பிடப் பெற்றாள் எண்ணினி புறம்போய் எய்துவதென்று மீண்டெழுந்து அருளுதற்கெழுவார். அவ்வாறு உண்டான நிறைந்த இறைவரின் அருளை பெற்ற நம்பியாரூரர் இன்ப பெருக்கிலே நிறைந்த திருப்பதிகத்தை மகிழ்வுடனே பாடி போற்றி வளம் வாய்ந்த அந்த தலத்தில் சிறிது தங்கி அழகிய பொன்னம்பலத்தில் எடுத்த சேவடியினையுடைய குத்தப்பெருமான் செய்யும் கூத்தை கும்பிடும் பேற்றை பெற்றால் இனிப்புறம் சென்று கிடைக்கப்பெறும் பொருள் வேறு என்ன உள்ளது? ஏதும் இல்லை என்று கருத்துடனே அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு துணிந்தார். 3246 பாடல். ஆயிடை நீங்கி அருளினால் செல்வார் அருவரை சுரங்களும் புறவும் பாயுநீர் நதியும் பலபல கடந்து பரமர்தம் பதிபெற பணிந்து மேயவன் தமிழால் விருப்பொடும் பெறவி வெஞ்சமா கூடலும் பணிந்து செய்டை களிய போந்து வந்தடைந்தார் தென்திசை கற்குடிமலையில். தெளிவுரை. அந்த இடத்தினின்று நீங்கி விட பெற்று செல்லும் நம்பியாரூரர் கடப்பதற்கு அரிய மலைக்காடுகளும் மற்ற நிலப்பகுதியும் பெருக்கெடுத்து பாயும் ஆறுகளும் என்னும் பலவற்றையும் கடந்து போய் இறைவரின் தலங்கள் பலவற்றையும் வணங்கி பொருந்திய வளப்பமுடைய தமிழ் திருப்பதிகங்களால் துதித்து திருவெஞ்சமா கூடலையும் வணங்கி நெடுந்தொலைவு கடந்து சென்று தெற்கு திக்கில் உள்ள திருக்கற்குடி மலையை வந்து அடைந்தார். வீடு தருமி கற்குடியில் விளிமியாரை பணிந்திறஞ்சி நீடு விரும்பில் திருப்பதிகம் நிறைந்த சிந்தையுடன் பாடி பாடும் விருப்பில் தொண்டருடன் பதிகள் வளவும் அணைந்திறஞ்சி தேடும் இருவர் காண்பரியார் திருவாரை மேற்றளி சென்றார். வீடு பேட்டை அளிக்கும் இந்த கற்குடி மலையில் விழுமியார் என்ற பேருடைய இறைவரை வணங்கி மிக்க விருப்புடன் அன்பால் நிறைந்த சிந்தையுடன் திருப்பதிகத்தை பாடி மேலும் பல திருப்பதிகங்களை பாடி துதித்து விரும்பினால் திருத்தொண்டர்களுடன் பல பல தலங்களையும் போய் வணங்கி மேலும் கீழுமாக தேடிய திருமால் நான்முகன் என்ற இருவரும் காண்பதற்கரிய இறைவரது திரு ஆரை மேற்றளி என்ற பதியை போய்ச் சேர்ந்தார் ஆரூரர். செம்பொன் மேறிச் சிலை வளைத்த சிவனார் ஆரை மேற்றளியில் நம்பர் பாதம் பணிந்து இறைஞ்சி நாளும் மகிழ்வார் கருள் கூட உம்பர் போட்டும் தானங்கள் பலவும் பணிந்து போந்தனைவார் இம்பர் வாழ இந்நம்பர் நகரைச் சேர வெய்தினார். செம்பொன் மேருமெலியை வில்லாக வளைத்த சிவபெருமானின் ஆரை மேற்றளியில் இறைவரின் திருவடிகளை வணங்கி நாள்தோறும் மகிழ்ந்து தங்கியிருந்த நம்பியாரூரருக்கு மேலும் பல பதிகங்களுக்கு சென்று வணங்குமாறு திருவருள் விடை கூறியதால் தேவர்கள் துதிக்கின்ற இடங்கள் பலவற்றையும் வணங்கி செல்பவரான நம்பியாரூரர் இவ்வுலகத்தில் உள்ளவர் வாழும் பொருட்டு திருவிண்ணம்பரையே சேர்ந்தார். ஏரின் மருவும் மின்னம்பர் மகிழ்ந்த ஈத்தர் கடல் வணங்கி ஆறுமன்பிற் பணிந்தேத்தி யாராகருளால் அங்கமர்வார் போரின் மலியும் கரியுரித்தார் மருவும் புறம்பயம் போற்ற தேருமுள்ளம் மிக்கிழமை பதிகம் பாடிச் செல்கின்றார். தெளிவுரை. அழகால் விளங்கும் திருவிண்ணம்பரில் மகிழ்ந்து வீட்டிருக்கும் இறைவரின் திருவடிகளை வணங்கி நிறைந்த அன்பால் பணிந்து துதித்து தெவிட்டாத அருளால் அங்கு விரும்பி தங்கியவரான நம்பியாரூரர் போர்த்தொழில் மிக்க யானைத்தோலை உரித்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருப்புறம்பயத்தை வழிபடுவதற்கு சென்று சேரும் உள்ளத்தே
அன்புமிக மெய்த்திருப்பதியத்தை பாடி செல்பவராய் அங்கம் மோதியோர் அறை மேற்றளி என்றெடுத்தமர்காதலில் பொங்கு செந்தமிழால் விரும்பு புறம் பயந்தொழப் போதுமென்றெங்கும் மன்னிய இன்னிசைப்பதிகம் புனைந்துடனெய்தினார் திங்கள் சூடிய செல்வர் மேவு திருப்புறம் பயம் சேரவே. அங்கமோதியோர் அறை மேற்றளி எனத் தொடங்கி விருப்பம் மிக்க ஆசையினால் பெருகும் செந்தமிழினால் தாம் விரும்பும் புறம் பயந்துளப் போதுமே என்றெங்கும் நிலை பெறுகின்ற இனிய இசையுடைய திருப்பதியத்தைப் பாடி சந்திரனை அணிந்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருப்புறம் பயத்தைச் சேருமாறு உடன் சென்றார். அப்பதிகங்கண் அமர்ந்த தொண்டரும் அன்று வெண்ணை நல்லூரில் ஒப்பெருந்தனி வேதியன் பல ஓலை காட்டி நின்றாண்டவர் இப்பதிகக் கண் வந்தெய்த என்ன தவங்கள் என்றெதிர் கொள்ளவே முப்புறங்கள் எரித்த சேவகனார் கோயில் வாயிலில் முன்னினார். அந்த தலத்தில் வாழும் தொண்டர்களும் அன்று திருவெண்ணெய்நல்லூரில் ஒப்பில்லாத தனி வேதியராக வந்த இறைவரால் பல ஓலை காட்டி நின்று ஆட்கொள்ளப்பட்ட நம்பியாரூரர் இந்த தலத்திடையே வந்து சேர என்ன தவங்களை நாம் செய்தோம் என்று எண்ணி மகிழ்ந்து வரவேற்கவே நம்பியாரூரர் முப்புறங்களையும் எரித்த சிவபெருமானின் கோயில் வாழ் முன்பு வந்து சேர்ந்தார். பாடலன் 3252. நேடு கோபுரம் முன்பிறங்கி நிலாவு தொண்டரொடு உள்ளடைந்து ஆடன் மேவிய வண்ணலாரடி போற்றி அஞ்சலி கோதி நின்று ஏடுலா மலர் தூவி எட்டினோடைந்துமாகும் உறுப்பினார் ஈடு நீடு நிலத்தின் மேற்பெருகப்பணிந்து வணங்கினார். பாருங்க, நீடு ஏடு 5 5 உறுப்புகள் 8 தெளிவுரை. அவர் பெரிய கோபுரத்தின் முன்பு வணங்கி நிலை பெற்ற தொண்டருடனே திருக்கோயிலுள் புகுந்து திருக்கூத்தை ஆடியருளுகின்ற இறைவரின் திருப்பற்பாதங்களை தூவி 8 அங்கத்தாலும் 5 அங்கத்தாலும் வணங்கும் முறையினால் பெருமை நீடிய நிலத்தில் விழுந்து பல முறையும் படிந்து வணங்கினார். அங்கு நீடருள் பெற்று உள்ளார்வம் மிக பொழிந்தெழுமென்பினால் பொங்கு நான் மலர் பாத முன்பணிந்தேத்தி மீண்டு புறந்தணைந்து தெங்குமாகி நிறைந்து நின்றவர் தாம் மகிழ்ந்த விடங்களில் தங்கு கோலமோ மறைஞ்சுவாரருள் தாவிலன்பரோடெய்தினார். அவர் தலத்தில் இறைவரின் பெரிய திருவருளை பெற்று உள்ளத்தில் ஆர்வம் மிகுதலால் மேலெழுந்து பொழியும் அன்பினால் பொங்கும் மலர் போன்ற அடிகளின் முன்னே வணங்கி அங்கிருந்து மீண்டு வெளியே வந்து எங்கும் நீக்கமில்லாது முழுதும் நிறைந்து நின்ற இறைவர் மகிழ்ந்து வீட்டிருக்கும் இடங்களில் உள்ள நிலை பெற்ற திருக்கோலம் வணங்க அருள் பெற்ற குற்றமில்லாத அடியார்களுடன் சூழ்ந்து வர அவர்களுடனே சென்றார். வம்பு நீடலங்கள் மார்பின் வெண் தொண்டர் வெண்ணி கொன்றை தும்பை வெள்ளடம்பு என்னண்டி அதென்னது திங்கடூய நீரணிந்த சென்னி தம்பிரானமர்ந்த தானம் பல பல சார்ந்து வெள்ளடம்பு திங்கள் உயர் நீர் அணிந்த சென்னி திங்கள் உயர் நீரணிந்த சென்னி தம்பிரானமர்ந்த தானம் பல பல சார்ந்து தாழ்ந்து கொம்பனாராடல் நீடு கூடலையாற்றுவார் சார. புதுமை பொருந்திய மாலையைச் சூடிய மார்பினையுடைய நம்பியாரூரர் வெண்ணி கொன்றை தும்பை வெண்மையான அடம்பு புறச்சந்திரன் தூய்மையான கங்கநீர் என்ற இவற்றை சூடிய தலைமையுடைய தம் பெருமான் விரும்பி
தலையா தலைமையா? தலைமை. தம் பெருமான் விரும்பி வீட்டிருக்கும் தலங்கள் பலவற்றை சென்று சேர்ந்து தலைமை தலைமை தலைமையுடைய தம் பெருமான் தலைமையுடைய பெருமான் விரும்பி வீட்டிருக்கும் தலங்கள் பலவற்றையும் சென்று சேர்ந்து வணங்கி பசிய கொம்பை போன்ற மங்கையரின் ஆடல் மிக்குள்ள திருமுக்கூடலை ஆற்றுரை சார. பாடலன் 3255. செப்பெரும் பதிமிற்றேரார் திருமுது குன்றை நோக்கி ஒப்பெரும் புகழார் செல்லும் ஒரு வழியுமையாளோடும் மெய்ப்புறம் பொருளாயுள்ளார் வேதியராகி நின்றார் முப்புரி நூலும் தாங்கி நம்பியாரூரர் முன்பு. தெளிவுரை கூறுவதற்கரிய அந்த தலத்தில் போய் சேராதவராய் திருமுது குன்றத்தை நோக்கி ஒப்பில்லாத புகழையுடைய நம்பியாரூரர் சென்றார். அவ்வழியிலே உமையம்மையாருடன் கூடி மெய்ப்பெரும்பொருளான சிவபெருமான் வேதியர் வடிவம் கொண்டு முப்புரி நூலையும் வாங்கிக் கொண்டு அந்த நம்பியாரூரன் முன்பாக நின்றார். நின்றவர் தம்மை நோக்கி நெகிழ்ந்த சிந்தையராய்த் தாழ்வர் இன்றியாம் முதுகுன்றைத வலியமக்கி அம்பும் என்ன குன்றவில்லாளி யாரும் கூடலையாற்றூரேற சென்ற வழிதான் என்று செல்வழி துணையாய் செல்ல. அங்கனன் தம் எதிரே நின்ற இறைவரை நோக்கி நம்பியாரூரர் நெகிழ்ந்த உள்ளத்தை உடையவராய் வணங்கி இன்று நாம் திருமுது குன்றத்தை அடைய எமக்குரிய வழியை கூறும் என்று வினவினர். மேருமலையை வில்லாய் வளைத்த இறைவரும் கூடலை ஆற்றூரரை சேர்வதற்குரியது இவ்வழியாகும் என்று உரைத்து அவருக்கு இறைவர் வழித்துணையாயுடன் செல்ல. நீங்கள் 3287. கண்டனர் கைகள் கூப்பி தொழுதுபின் தொடர்வார் காணார் வண்டலர் கொன்றையாரை வடிவுடை மழு ஒன்றேந்தி அண்டர் தம்பெருமான் போந்த அதிசயம் அறியேன் என்று கொண்டெழு விருப்பினோடும் கூடலை ஆற்றூர் புக்கார். தெளிவுரை தம்முடன் வழித்துணையாய் வருகின்ற அந்தனரான இறைவரை கண்ட நம்பியாரூரர் அவரை கைகூப்பி தொழுது பின் அவ்வாறு தொடர்ந்து வருபவரை காணாராகி வண்டுகள் மொய்த்து அலர்த்தும் கொன்றை மாலை சூடிய இறைவரை வடிவுடை மழு என தொடங்கி துதித்து தேவர் தலைவரான இறைவர் வேடங்காட்டி கூட வந்து மறைந்து போன வியப்பை இன்னது என்று அறியேன் என கூறி பதிகம் பாடி தம்மை பற்றி தொண்டு மேல் எழு விருப்பத்தினால் தம்மை பற்றி கொண்டு மேலெழு விருப்பத்தினால் திருக்கூடலை ஆற்றூரில் பூந்தருளினார். வடிவுடை மழுவேந்தி மதகரி கூடலை ஆற்றூர் மேவும் கொன்றைவார் சடையினார்தம் பீடுயர் கோயில் புக்கு பெருகிய ஆர்வம் பொங்க பொதுவிலாடும் அறைகளல் வணங்கி போற்றி நீடருள் பெற்று போந்து திருமுது குன்றி நேர்ந்தார். கூடலை ஆற்றில் பொருந்தும் கொன்றை மாலை சூடிய நீண்ட சடையுடைய இறைவரின் பெருமையால் உயர்ந்த கோயில் புகுந்து பெருகிய எழும் ஆசையினால் மேலும் மேலும் அதிகரிக்க பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற ஒலிக்கும் வீரக்கடலை அணிந்த திருவடிகளை வணங்கி துதித்து திருவருள் விடைபெற்று திருமுது குன்றத்தை போய் அடைந்தார். தடநிலை கோபுரத்தை தாழ்ந்து முன் இறஞ்சி கோயில் உடைவெளங்கொண்டு புக்கு போற்றினர் தொழுது வீழ்ந்து நடனவில் வாரி நஞ்சியிடை எனும் செஞ்சொன் மாலை தொடனிகள் பதிகம்பாடி தொழுகை சுமந்து நின்று பெரிய நிலைகளை கொண்ட கோபுரத்தை முன் வணங்கி கோயிலுள் பக்கத்தில் பலமாக வந்து உள்ளே பூந்து துதித்து தொழுது நிலமுற வீழ்ந்து வணங்கி எழுந்து அருட்கூத்தாடும் இறைவரை நெஞ்சிடை எனத் தொடங்கும் செஞ்சொல்லாளான மாலை தொடையாக நிலவும் திருப்பதிகம் பாடி கைகூப்பி நின்று. பாடலன் 3250-60. நாதர்வார் பொருள்தாம் வேண்டி நன்னிய வண்ணமெல்லாம் கோதரு மெனத்துட்கொண்ட குறிப்பொடும் பெறவும் போது தாதவுள் கொன்றை வேந்தார் தரகருள் பெறுவார் சைவ வேதியர் தலைவர் மீண்டும் மெய்யில் வெண்பொடியும் பாட.
தெளிவுரை இறைவரிடம் பொருள் பெற வேண்டும் என்னும் குற்றம் இல்லாத உள்ளத்தினுள் கொண்ட உட்குறிப்பினுடன் துதிக்கும் போது இதழ்கள் அலரும் கொன்றை மாலையை சூடிய இறைவர் பொருள் தரும் அருளை பெறுவாராகி சிவவேதியர் பெருமானை நம்பியாரூரர் மீண்டும் மெய்யின் வெண்பொடி எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடவே தனிமதி சடையார் தாமும் 12,000 பொன்னழியருள் கொடுக்குமாற்றல் நல்கிட உடைய நம்பி தனி வரு மகிழ்ச்சி பொங்க தாழ்ந்தெழுந்த அருகு சென்று கனிவிடமினத்தினார் முன்பின் நொன்று களலுறலுற்றார் குளிர்ந்த புரைச்சந்திரனை சூடிய சடையுடைய இறைவரும் 12,000 பொன்னை அருள் செய்யும் வகையால் தந்தருளாவும் ஆளுடைய நம்பியான நாவலூரர் ஒப்பில்லாது எழுந்து மகிழ்ச்சி பெருக வணங்கி எழுந்து அருகிற் சென்று கரிய கனி போன்ற திருக்கழுத்தையுடையவர் முன்மேலும் ஒரு செய்தியைச் சொல்லலானார். அருளுமிக்க நகமெல்லாம் அடியேனுக்கு ஆரூருள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருளுற விழுந்தக பாக்கால் செளிமணி முத்தாற்று இட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்கவென்றார். தாங்கள் எனக்கு இந்த தந்தருளும் பொன்னையெல்லாம் திருவாரூரில் உள்ளவர் மயங்கவும் வியக்கவும் அங்கு தரப்பெறல் வேண்டும் என்று நாவலூரர் உரைக்க இறைவர் வானில் எழுந்த திருவாக்கினால் செழிப்பான மணி முத்தாற்றிலே இட்டு இப்பொன் முழுவதையும் திருவாரூர் குளத்தில் போய் பெற்றுக்கொள்க என்று தெரியுமாறு உரைத்தருளினர். என்று தம்பிரானார் நல்கும் மின்னருள் பெற்ற பின்னர் வந்தொண்டர் மச்சம்பட்டி கைக்கொண்டு மணிமுத்தாற்றில் பொன்றிரள் எடுத்து நீருள் புகவிட்டு போது நின்றார். அன்றெனை வலிந்தாட்கொண்ட அருளிதில் அறிவேன் என்று வன்றொண்டர் மச்சம்பட்டி பாப்பம் தெளிவுரை என மேற்கூறிய வண்ணம் தம் இறைவர் திருவருள் வாக்கை பெற்ற பின்னர் வென்றொண்டரான ஆரூரர் மச்சம் பொன் துண்டு, அதாவது மச்சம் என்ற பொன் துண்டாம் வெட்டி எடுத்துக்கொண்டு திருமணி முத்தாற்றிலே பொன் குவியலையெல்லாம் நீருள் புகும்படியாய் விட்டு அன்று என்னை திருவண்ணை நல்லூரில் வலியாட்கொண்ட அருளை இச்செயலில் மெப்பட அறிவேன் என்று. அங்க நெல்லு கொடுத்து இங்கார திருக்கோயிலூருக்கு வந்ததல்லோ அதுபோல இதுவும் வேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார் ஆவியன் விருத்தியான அந்தணர் புவியூர் மன்றில் காவியங்கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவன் என்று பாவி சூழ்தில்லை மூதோர் வளைக்கொள்வான் வணங்கி போந்தார். பொருந்திய மிக்க விருப்பத்தால் திருத்தொண்டுடன் கூடிய நிலை தம் பிறவித் தொழிலாகப் பெற்ற நம்பியாரூரர் உயிரின் விருத்தியான அந்தணர் வாழ்கின்ற திருப்புலியூர் பொன்னம்பலத்திலே நீலகண்டரான இறைவரின் திருக்கூத்தை நேரே கண்டு வணங்குவோம் என நினைத்து பொய்கையுள் சூழ்ந்த தில்லையான பழம்பதியை நோக்கி செல்லும் பொருட்டு சிவபெருமானை வணங்கி சென்றார். மாடுளபதிகள் சென்று வணங்கி போய் மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போற்றி நிறைந்த ஆனந்த கூத்தர் ஆடியதில்லை மூதூர் அணைந்தனி வாயில் பூக்கு செடியர் மாடமென்னும் செழுந்திரு வீதி சார்ந்தார். பக்கங்களில் உள்ள தலங்களில் போய் அங்கு வீட்டிற்கு இறைவரை வணங்கி தையல் பாகரான இறைவர் வீட்டிருக்கின்ற திருக்கடம்பூரை வணங்கி வழிபட்டு நிறைந்த ஆனந்த கூத்தர் நடனம் செய்யும் தில்லை மூதூரைச் சேர்ந்து அழகிய வாயிலுள் பூந்து பெருமையால் உயரும் மாடங்கள் நிலை பெற்று விளங்கும் செழுமையான திருவீதியை சென்று அடைந்தார். பாடலன் 3266. பொற்றிரு வீதி தாழ்ந்து புண்ணிய விளைவாயோங்கும் நற்றிருவாயில் நன்னி நரைமலி அலங்கள் மார்வர் மற்றதன் முன்பு மண்மேல் வணங்கியுட்புகுந்து பைம்பொன் சுற்று மாளிகை
சுற்றுமாளிசையில் வந்து சுற்றுமாளிகை லிசை வந்து என்ன? தொழுதுகை தலைமேற்கொள்வார். சூழ்ந்து வந்த ஆண்டி, சுற்று மாளிகை சூழ்ந்து வந்த அவை அப்படி ஏதோ போட்டுட்டீனமா. சுற்றுமாளிகை சூழ் வந்து தொழுதுகை தலைமேற்கொள்வார். நன்மைமிக்க மாலை சூடிய மார்பை உடைய சுந்தரர் அழகிய திருவீதியை வணங்கி புண்ணியத்தின் விளைவான ஓங்கி விளங்கும் நல்ல திருவாயிலை அடைந்து அதன் முன்பு நிலமுற வீழ்ந்து வணங்கி உள்ளே புகுந்து பசும்பொன் வேய்ந்து இடங்களையுடைய சுற்று மாளிகையை சூழ்ந்து நிலம் வந்து தொழுது கைகளை தலையிட்டு கொள்வாராகி. ஆடிய திருமுன்பான அன்பொனின் கோபுரத்தின் ஊடுபுக்கிறஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனகமன்றில் நாடக செய்யதாலை நன்னுற விண்ணிறைந்து ஆடும் ஆனந்த வெள்ளக்கண்கள் நீர் நிறந்து வாய. ஆனந்த கூத்தர் ஆடும் திருமுன்பாகி அழகிய பொன் கோபுரத்தின் வழியே உள்ளே சென்று வணங்கி பெருக மொழி வளர்கின்ற பொன்னம்பலத்தின் நாடும் திருவடிகளை சார உள்ளே நிறைந்து நீடுகின்ற ஆனந்த வெள்ளமான கண்ணீர் 2 கண்கள் என்று நிறைவிடாமல் பொழிய. பரவுவாய் குளறிக்காதல் படிதிருப்படியை தாழ்ந்து பிறவுமை அங்கமைந்தும் 8 வணங்கி வேட்கை உடனுறு திருக்கூத்துள்ளம் ஆர்தரப் பெருகி நெஞ்சில் கரவிலாதவரை கண்ட நிறைவுதங் கருத்திற்கொள்ள துதிக்கும் வாய் தழுதழுத்து குளறி பெருவிருப்பம் தரும் திருக்களிட்டுப்படியை வணங்கி மெய்பொருந்திய 5 உறுப்பு 8 உறுப்பு என்ற முறையில் வணங்கி பெருகிய பேரன்பு வலுப்பட உள்ளத்தில் நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ளமான கண்ணீர் 2 கண்களினின்றும் விடாமல் சொரிய. பாடலன் 3269. மடித்தாடும் அடிமைக்கண் என்றெடுத்து மண்ணுயிர்கட்கருளுமாற்றால் அடுத்தாற்று நன்னறிக்கண் நின்றார்கள் வலுவி நரகணையா வண்ணம் தடுப்பானை பேரூரிற் கண்ட நிலை சிறப்பித்து தனி கூத்தென்றும் நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறினும் களிப்பால் நயந்து பாடி. தெளிவுரை. மடித்தாடும் அடிமைக்கண் எனத் தொடங்கி உலகில் உயிர்களுக்கு அருள் செய்யும் வகையால் இறைவரை நெருங்கிச் செய்யும் சில நெறியில் நின்றவர்கள் தவறி இயமன் கைப்பட்டு நரகத்தில் சேராதபடி தடுத்தாட்கொள்ளும் இறைவரை பேரூரில் முன்பு கண்டு வழிபட்ட நிலையை சிறப்பித்து ஒப்பில்லாத தனிக்கூத்து ஆடுபவரை மனமே நாம் பெற்றவாறுதான் என்னை என்று களிப்பால் விரும்பி பாடி. மீளாதவர்கள் பெற்று புறம் போந்து திருவீதி மேவித்தாழ்ந்தே ஆளான வண்டொண்டர் அந்தணர்கள் தாம் போற்ற அமர்ந்து வைகி மாளாத பேரன்பால் பொற்பதியை வணங்கி போய் மரளி வீழ்ந்து தாளாண்மை கொண்டவர்தம் கருப்பறியலூர் வணங்கி சென்று சார்ந்தார். பிரியாத அருள்விடை பெற்று வெளியே வந்து திருவீதியை அணிந்து தொழுது இறைவர்க்கு ஆளானவன் தொண்டரான சுந்தரர் அந்தணர் தம்மை போற்ற அங்கு தங்கியிருந்தார். பின் ஒழியாத பேரன்பினால் அழகிய திருப்பதியை வணங்கி போய் இயமன் விழும்படி காலால் உதைத்தருளிய இறைவரின் திருக்கருப்பறியலூரை வணங்கி போய் சேர்ந்தார். ஓம் நமச்சிவாய. வாழ்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.